பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக அன்புடன் வரவேற்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக துன்பத்தின் மேன்மை குறித்து நாம் தியானிக்கும்படிக்காய் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் 33 நாம் எடுத்து தியானிக்கின்ற பொழுது, உலகினில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவர் இயேசு. இதோ வாழ்வில் துன்பங்களை கண்டு நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் தாவீது சொல்வது போல் திருப்பாடல்கள் அதிகாரம் 119 வசனம் 71 படி, எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே, உமது திருவாய் மலர்ந்த வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஆமேன். துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே. ஏனென்றால் நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எளிதில் மாறக்கூடியவை. 2 கொரிந்தியர் 4:17 படி, நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி நிலைத்திருக்கும். துன்பத்தின் வழியாய் கடவுளுடைய தெய்வீக வல்லமையின் மாட்சி நம்மில் நிலைத்திருக்கும். ஆகையால் துன்பத்தை தாங்கிக் கொள்வதில் நாம் பெரு மகிழ்ச்சி கொள்கின்றோம் என்று சொல்லி, ரோமையர் அதிகாரம் 5 வசனம் 3 படி, நாம் துன்பத்தை தாங்கிக் கொள்கின்ற பொழுது அந்த துன்பத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை உறுதிப்படுத்தி வலுவூட்டுகின்றார். ஆகையால் தான் துன்பத்தில் மனதளரா மனதுடன் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி பவுலடியார் ரோமையர் எழுதிய திருமுகம் 12 வசனம் 2 சொல்கின்றார். ஆகையால் துன்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கிரீடமாய் அலங்கரிப்பதற்காக கொடுக்கக்கூடிய அனுமதி சீட்டு. அந்த அனுமதி சீட்டின் வழியாய் நாம் உள் செல்கின்ற பொழுது துன்பம் களையப்படுகிறது. கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கொண்ட மகிழ்வை கடவுள் நமக்கு தருகின்றார். இதைத்தான் திருவெளிப்பாடு 7:14 சொல்கிறது. இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்கொட்டின் இரத்தத்தால் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதோ இந்த தவக்காலத்தின் வழியாக சகல நிலைய வேதனைகளிலிருந்தெல்லாம் கடவுள் நம்மை விடுவித்து அவருடைய இரத்தத்தினால் துவைத்து ஒரு வெண்மையான ஒரு ஆடையை அணிவித்து கடவுள் நம்மை தெய்வீக அபிஷேகத்தின் வாழ்வில் வாழ கடவுள் இந்த தவக்காலத்தின் வழியாய் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனையோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே இறைவா, துன்பத்தின் வழியாக நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். இந்த குரலொலியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா நீர் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.